அனைவருக்கும் வணக்கம். இது பிஎஸ்எம் கிச்சன் யூடியூப் சேனல். நம்ம வந்து பருப்பு துவையல், கொத்தமல்லி துவையல், இன்னும் பல துவையல் வகைகள் வந்து செய்து சாப்பிட்ருக்கோம். இன்னைக்கு வந்து நம்ம கருவேப்பிலை வச்சு ஒரு துவையல் பண்ண போகிறோம். அது எப்படி பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி கருவேப்பிலை வந்து நம்மளுடைய ஆரோக்கியத்திற்கு ரொம்ப உதவக்கூடிய ஒரு மருந்து பொருளாகவும் நல்ல, அதாவது முடி வளர்ச்சிக்கு கருவேப்பிலை, அப்புறம் வந்து வாய்ப்புண், வயிற்றுப்புண், இதுக்கெல்லாம் வந்து தடுக்க கருவேப்பிலை. அதனால தான் நம்ம வந்து உப்பு காரம் சேர்த்து பண்ணக்கூடிய எல்லா சமையல்லையும் வந்து நாம கடைசியாக கருவேப்பிலையை சேர்க்கிறோம். இந்த கருவேப்பிலையை வந்து நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க, ஒதுக்கி வச்சுருவாங்க. ஆக்சுவலாக கருவேப்பிலையை ஒதுக்கக்கூடாது, அதையும் சேர்த்து சாப்பிடணும். அதுதான் வந்து நல்லது. நம்ம எப்பயுமே சாப்பிடக்கூடிய பொருட்களில் வந்து தூரப்படக்கூடிய விஷயத்தை வந்து நம்ம சேர்க்கவே மாட்டோம். அப்படியா இருந்தால் அது வந்து சாப்பாடே கிடையாது. அதனால உணவுல சேர்க்கக்கூடிய பொருட்கள் எல்லாமே வந்து நம்ம சாப்பிடக்கூடிய, உண்ணக்கூடிய காரணத்துக்காக தான் பண்றது. அதனால கருவேப்பிலையை இனிமே ஒதுக்காம அதையும் சேர்த்து சாப்பிடுங்க, நல்லது. இந்த கருவேப்பிலை துவையல் எப்படி பண்றது அப்படிங்கிறத இப்ப பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்மளுடைய சேனலுக்கு இது வரைக்கும் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிக்கோங்க. அதுல ஆல்னு கேட்கும், அதையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் இந்த சேனல்ல நம்ம போடக்கூடிய சமையல் சம்பந்தமான வீடியோக்கள் பற்றிய நோட்டிபிகேஷன் உங்களுக்கு உடனுக்குடனே வந்து சேரும். வாங்க இப்போ நம்ம எப்படி இந்த கருவேப்பிலை துவையல் பண்ணுறதுங்கிறத பார்க்கலாம். இந்த கருவேப்பிலை துவையல் செய்கிறதுக்கு முதல்ல நமக்கு வந்து முக்கியமானது கருவேப்பிலை. கருவேப்பிலை நல்ல ஒரு கொத்து அள்ளி வச்சுக்கோங்க. தேவையான அளவு நீங்கள் கருவேப்பிலை வாங்கி நல்லா அதை வந்து தண்ணீரில் ஒரு 1 மணி நேரத்துலேருந்து 2 மணி நேரம் வரைக்கும் அந்த தண்ணீரில் போட்டு நல்லா ஊற வச்சு அலசிட்டு, அதுக்கப்புறம் அந்த தண்ணீர் பூரா வடிகட்டிட்டு கருவேப்பிலையை தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. அப்புறம் தேங்காய், சிறிதளவு தேங்காய் சின்ன சின்னதாக நறுக்கி வச்சுக்கோங்க, இல்லை துருவி வச்சுக்கிட்டாலும் சரி. அப்புறம் வாசனைக்காகவும் டேஸ்ட்டுக்காகவும் கொஞ்சம் கொத்தமல்லி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து கொஞ்சம் மிளகு, இஞ்சி ஒரு சின்ன துண்டு, ஒரு 3 மிளகாய் வத்தல், கொஞ்சம் புளி, அப்புறம் ஒரு 1/2 ஸ்பூன் சீரகம், கொஞ்சம் வெந்தயம் நிறைய சேர்த்துறாங்க. அப்புறம் வந்து கசப்பாயிடும். அப்புறம் பெருங்காயம் சேர்க்கறதுக்கு கொஞ்சம் பெருங்காயத்தூள் எடுத்து வச்சுக்காங்க. இப்போ நம்ம வந்து அடுப்பில் ஒரு சின்ன பாத்திரம் ஒன்று வச்சுருக்கோம், ஒரு பேன் ஒன்று வச்சுருக்கோம். அதில் கொஞ்சம் எண்ணெய். இந்த எண்ணெய் காஞ்ச பிறகு நம்ம வந்து அதில் கொஞ்சம் கடுகு, கொஞ்சமாக ஒரு 1/4 ஸ்பூன் உளுத்தம்பருப்பு, கொஞ்சம் கடலைப்பருப்பு, இது 3த்தையும் சேர்க்குறோம். இந்த கடலைப்பருப்பும் உளுத்தம்பருப்பும் நல்லா சிவந்துருச்சு. அதில் வந்து மிளகாய் வத்தல், மிளகு, வெந்தயம், சீரகம், இதை அப்படியே நம்ம அதில் போட்டு லேசாக வறுக்க போகிறோம். இப்போ அதில் வந்து தேங்காய் வச்சுருங்க. வெங்காயம் சேர்த்துட்டு அப்படியே லேசாக வறுத்துக்காங்க. இப்போ வந்து நாம் கருவேப்பிலையை அதில் சேர்க்கணும். இப்போ இந்த கருவேப்பிலை வந்து பாருங்கள் நல்லா வதங்கிடுச்சு. இதில் வந்து இப்போது நம்ம கொஞ்சம் பெருங்காயத்தூள் ஆட் பண்ணி, கொஞ்சம் கொத்தமல்லியும் அதை போட்டுக்கோங்க. புளி நம்ம எடுத்து வச்சுருக்கோம், கொஞ்சம் இந்த புளியையும் அதை போட்டுக்கோங்க. லேசாக ஒரு வதக்கிட்டு இறக்கி வச்சுடுங்க. இந்த கொத்தமல்லி, இந்த கலையை வந்து நல்ல சூடாக இருக்குது, இப்போ அரைக்க முடியாது. ஒரு 1/2 hour 1 hour கழிச்சு நல்ல சூடு ஆறின உடனே இதை வந்து மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா கொஞ்சம் மையாக கொஞ்சம் கரகரன்னு இருக்கிற மாதிரி அரைச்சிக்கோங்க. தேவையான அளவு அதில் வந்து உப்பு சேர்த்துக்காங்க. எவ்வளோ தேவையோ அவ்வளோ சேர்த்துக்காங்க. உப்பு காணாட்டா கூட பவுடர் சால்ட்டு போட்டு ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இது வந்து நல்ல சூடு ஆறிடுச்சு.
அரைக்கிறதுக்கு தயாராக இருக்குது. இப்போ இதில் வந்து நான் என்ன பண்ணுறேன், உப்பு சேர்க்குறேன், சால்ட் பவுடர், சேர்த்துருக்கேன். இப்போ வந்து இதை நான் வந்து அரைக்க போகிறேன். இது வந்து கருவேப்பிலை துவையல், அதனால் கொஞ்சம் தண்ணி கூட சேர்த்துட்டு அரைக்கலாம். கொஞ்சம் தண்ணி சேர்த்துட்டு அரைச்சிங்கன்னா நல்ல கொழு கொழுன்னு இருக்கும். தண்ணி சேர்த்துட்டு அரைங்க. இது வந்து ஃபஸ்ட்டு ஒரு ரவுண்டு அரைச்சிருக்கோம், லேசாக அரைஞ்சிருக்கு. இன்னும் கொஞ்சம் இதில் வந்து நம்ம தண்ணி ஊற்றி அரைக்கலாம். கொஞ்சம் தண்ணி ஊற்றலாம். இது செகண்ட் ரவுண்டு நம்ம லேசாக தண்ணி ஊற்றி அரைச்சிட்டோம். நல்லா அரைஞ்சிருச்சு. இது வந்து சாப்பிட்றதுக்கு தயாராகிற அளவுக்கு இது நல்லா ரெடி ஆகிடுச்சு. இந்த கருவேப்பிலை துவையல் இப்போ நான் சாப்பிட்டு பார்த்தேன், சும்மா சொல்லக்கூடாது, எக்ஸலண்ட், அமேசிங் அப்படின்னு சொல்லலாம். செம்ம டேஸ்ட்டாக இருக்குது. இதே மாதிரி நீங்களும் செய்து பாருங்கள். இந்த கருவேப்பிலை துவையல் செம்ம டேஸ்ட்டாக இருக்குது. இட்லி தோசைக்கு கூட தொட்டு சாப்பிட்லாம். வெறும் ஒயிட் ரைஸில் நம்ம இதை போட்டு பிசைஞ்சு கூட சாப்பிட்லாம். செம்ம டேஸ்ட்டாக இருக்குது. நானே எதிர்பார்க்கல, உண்மையிலேயே அந்தளவுக்கு அருமையாக இருக்குது. வீட்டில் இருக்கிறவங்க சாப்பிட்டு பார்த்தாங்க, செம்ம டேஸ்ட்டாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இதே மாதிரி கொஞ்சம் நிறைய பண்ணி வைக்க சொல்லியிருக்காங்க. ஏன்னா இது வந்து பார்த்திங்கன்னா ஒரே ரவுண்டில் காலி ஆகிடும். அதனால் இதே மாதிரி இன்னும் நிறைய செய்து வைக்க சொல்லியிருக்காங்க. நீங்களும் இதே மாதிரி இந்த கருவேப்பிலை துவையல் செய்து பார்த்துட்டு நம்மளுடைய வீடியோ பதிவு கீழே கருத்துக்களை தெரிவிங்க. உண்மையிலேயே நல்ல கருத்துக்களாகவே வரும் அப்படின்னு நான் எதிர்பார்க்குறேன். ஏன்னா இது உண்மையிலே செம்ம டேஸ்ட்டாக இருக்குது. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள், நம்ம சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி. மீண்டும் அடுத்த ஒரு வீடியோ பதிவில், சமையல் வீடியோ பதிவில் உங்களை சந்திக்கிறேன்.